அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அல் குர்ஆனோட ஒரு இறைவசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இறைவசனம் அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 40வது வசனம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம நேரடியாக அந்த இறைவசனத்துக்கு போவோம். திண்ணமாக அல்லாஹ் எவருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 40வது வசனம். இன்னல்லாஹ லா யல்லிமு மிஸ்கால தர்ரா. திண்ணமாக அல்லாஹ் எவருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான் என்பது இதோட பொருள். அதாவது அணுவின் எடையளவு கூட மனிதர்கள் செய்த நன்மைகளுக்கான பிரதிபலனை குறைத்தோ அல்லது பாவங்களுக்கான தண்டனையை கூட்டியோ அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். இதை நம்ம புகாரி 5ஆம் பாகம் 4581 அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி இப்போ நம்ம முழுசாக பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மக்கள் சிலர், அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாளில் நாங்கள் எங்கள் இறைவனை காண்போமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆம், காண்பீர்கள். மேகமே இல்லாத நண்பகல் வெளிச்சத்தில் சூரியனை பார்க்க ஒருவரை ஒருவர் முண்டியடிப்பீர்களா என்று கேட்டார்கள். மக்கள் இல்லை என்று கூறினர். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மேகமே இல்லாத பௌர்ணமி இரவின் வெளிச்சத்தில் நிலவை காண்பதற்காக நீங்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொள்வீர்களா என்று கேட்டார்கள். மக்கள் அப்போதும் இல்லை என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்விரண்டில் ஒன்றை பார்க்க நீங்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து கொள்ளாதது போலவே மறுமை நாளில் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ்வை காணவும் நீங்கள் முண்டியடித்து கொள்ள மாட்டீர்கள் என்று கூறிவிட்டு அதற்கு இந்த விளக்கத்தை கொடுத்தார்கள். அது என்ன விளக்கம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மறுமை நாள் ஏற்படும் போது அழைப்பாளர் ஒருவர் ஒவ்வொரு சமுதாயமும் உலக வாழ்வில் தாம் வணங்கி கொண்டிருந்தவர்களை பின்தொடர்ந்து செல்லட்டும் என்றழைப்பார். அப்போது அல்லாஹ்வை விடுத்து கற்பனை கடவுளர்களையும் கற்சிலைகளையும் வணங்கி கொண்டிருந்தவர்கள் ஒருவர் கூட எஞ்சாமல் அனைவரும் நரக நெருப்பில் விழுவர். முடிவில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு அல்லாஹ்வின் வழியில் நன்மைகளை புரிந்து கொண்டிருந்தவர்கள் அல்லது அல்லாஹ்வை வணங்கி கொண்டு பாவங்களையும் புரிந்து வந்த பாவிகள், மேலும் வேதக்காரர்களில் மிஞ்சியவர்கள் ஆகியோர் தவிர வேறெவரும் மீதியில்லாத நிலையில் அழைக்கப்படுவார்கள். யாரை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கப்படும். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் மைந்தர் உஸைர் அவர்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம் என்று பதிலளிப்பார்கள். அப்போது அவர்களிடம், நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள். அல்லாஹ் தனக்கு எந்த துணைவியையும் குழந்தையையும் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று கூறப்படும். மேலும் இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படும். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவா, எங்களுக்கு தாகமாக உள்ளது, எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக என்பார்கள். உடனே, நீங்கள் தண்ணீர் உள்ள அந்த இடத்திற்கு செல்லக்கூடாதா என ஒரு திசையை சுட்டிக்காட்டப்படும். பிறகு அந்த திசையில் உள்ள நரகத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். அது காணலை போல காணப்படும். அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சிதைத்து கொண்டிருக்கும். அப்போது அவர்கள் அந்த நரக நெருப்பில் விழுவார்கள். பிறகு வேறொரு கூட்டத்தினர் அழைக்கப்பட்டு, நீங்கள் எதை வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்படும். அவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் மைந்தர் மசீஹை வணங்கி கொண்டிருந்தோம் என்று கூறுவர். அப்போது அவர்களிடம், நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள். அல்லாஹ் தனக்கு எந்த துணைவியையும் குழந்தையையும் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று கூறப்பட்ட பின் அவர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படும். முன்பு உள்ளவர்கள் கூறியது போன்று இவர்களும் கூறுவர். இறுதியில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு நன்மைகளை புரிந்து கொண்டிருந்த நல்லோர் அல்லது அல்லாஹ்வை வணங்கி கொண்டு பாவங்களும் புரிந்து கொண்டு வந்த தீயோர் தவிர வேறெவரும் மீதியில்லாத நிலையில் அவர்களிடம் அகிலத்தாரின் இரட்சகன் வருவான். அவனின் தன்மைகளை முன்பே அறிந்திருந்ததன் மூலம் தம் உள்ளத்தில் அவனை பற்றி அவர்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றங்களில் அடையாளம் கண்டு கொள்வதற்கு மிக நெருக்கமானதொரு தோற்றத்தில் அவன் வருவான். அப்போது, நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு சமுதாயமும் உலகில் தாம் வணங்கி கொண்டிருந்தவர்களை
பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனரே என்று கேட்கப்படும். அவர்கள் உலகத்தில் நாங்கள் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த மக்களிடம் அதிக அளவில் தேவையுள்ளவர்களாக இருந்தும் அவர்களுடன் ஒட்டி உறவாடி கொண்டிராமல் அவர்களை பிரிந்திருந்தோம். அப்படி இருக்க இப்போதோ அவர்களை பின்தொடர்வோம். நாங்கள் வணங்கி கொண்டிருந்த எங்கள் இறைவனையே நாங்கள் இத்தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று பதிலளிப்பர். அதற்கு அல்லாஹ் நானே உங்கள் இறைவன் என்பான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அவர்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம் என்று 2 தடவையோ அல்லது 3 தடவையோ கூறுவார்கள். எப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு நாங்கள் எதையும் இணையாக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் எதையும் இணையாக்க மாட்டோம் என்று கூறுவார்கள். இந்த ஹதீஸில் இறை நம்பிக்கையாளர்கள் மறுமையில் அல்லாவை எந்த தோற்றத்தில் பார்ப்பார்கள், பார்த்தவுடன் இவன் அல்லாதான் என எப்படி அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்பதையே இங்கே அவர்கள் விவரிக்கிறார்கள். உலகில் வாழும்போது அவர்கள் அல்லாவை பார்த்ததுமில்லை, அவர்கள் பார்த்திருந்த எந்த பொருளை போன்றும் அல்லாஹ் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன். ஆனால் அல்லாவின் தனித்தன்மைகள், பண்புகள், ஆற்றல்கள் ஆகியவற்றை அவர்கள் அறிந்திருந்ததன் காரணத்தினால் தம் உள்ளத்தில் அவனை குறித்து அவர்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றங்களில் பார்த்தவுடன் இவன்தான் அல்லாஹ் என அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய மிக நெருக்கமானதொரு தோற்றத்தில் அல்லாஹ் காட்சி தருவான். அவர்களும் அவனை அடையாளம் கண்டு கொண்டு நீயே எங்கள் இரட்சகன், நீயே எங்கள் அல்லாஹ் என்று கூறுவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். திண்ணமாக அல்லாஹ் எவருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான் எனும் இந்த அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 4வது அத்தியாயம் 40வது வசன தொடரில் குறிப்பாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது, இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள். மறுமையில் நல்லோருக்கு அல்லாவின் தரிசனம் கிடைக்கும், தீயோருக்கு நரக வேதனை கிடைக்கும். இவ்வாறு பிரதிபலன் அளிக்கையில் அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை, நீதியோடு தீர்ப்பளிப்பான் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் உணர்கிறோம். இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரி 5ஆம் பாகத்திலே 4581வது இதில் குறிப்பிடுகிறார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பொருளையும் இணையாக்காமல் அல்லாஹ்வை மட்டுமே முழுக்க முழுக்க வணங்கக்கூடிய ஒரு மூமினாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுக்கு அவனை அல்லாத வேறு எந்த பொருளையும் இணையாக்கக்கூடாது. இதை தான் நாம் இந்த ஹதீஸ் மூலம் தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம். மேலும் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு அணு அளவு கூட அநீதி இழைக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன், கிருபையாளன், மன்னிப்பவன், இரக்கமுள்ளவன். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பொருளையும் இணையாக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பதிவிட்ட எனக்காக துவா செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இறைவாழ்வில் இன்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.